கண்ணை மூடு. கால் வந்துட்டு வரலாம். நான் கூப்பிட்டவன் நீ இல்லையா? போய் உட்காரலாம். நீ வாமா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பிள்ளைக்கு மன அலைகளும் மூளை நரம்பியல் சம்பந்தமான வளர்ச்சியிலும் குறை. உண்மையா? இந்த வளர்ச்சிகள் மூலமாக பல தெரபிகளை முன்கட்டி பிள்ளையை திருத்திடலாம்னு பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளையினுடைய ஆயுள்காலம் முழுக்க இப்படித்தான் இருக்குமா? மாற்றம் கிடைக்குமா? சாமி அதை மாற்றி தர வேண்டும் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வாங்க. பக்கத்தில் வா. உட்கார். கொண்டா. ஒன்றும் இல்லைடா. டே 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 இந்தாப்பா. 3 மாதத்துக்கு பிறகு ஒரு மாற்றம் கிடைக்கும். வளர்ச்சி, தெளிவு எல்லாமே கிடைக்கும். ஜெயிச்சு வரலாம். பணம் உனக்கு. அந்த பணத்தை திருப்பி வாங்கி தர. வேலை வேற வடிவத்தில் வாங்கி தரேன். என்ன இந்த அப்படி ஜெயிச்சு வாங்க. கர்மசாமிக்கு என் மகனுக்கு வேலை சம்பந்தமாக முயற்சி பண்றேன். அப்படியாப்பா? பையன் பேர் என்ன பேருடா? கால் வந்துட்டு வாடா தம்பி. அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் அன்புடையார். எந்த ஊர் உனக்கு? அப்படியா? மாரியம்மன் கோயில் இருக்காங்க இருக்கு. 1 2 3 4 5 6 கவர்மெண்ட் வேலை வேணுமோ? அப்படியா? கண்ணமுடா. கண்ணமுட. பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்கு? 2026 உன் மகனுக்கு அந்த போஸ்டிங் போட்டாச்சு. ஜெயிச்சு வந்துடுவான். கால் வந்துட்டு வா. இந்தா எல்லாம் ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்ப்பா? பொறுமையாயிருடா. 2 மாதத்தில் விற்கிறதுக்கு ஏற்பாடு. அது அடுத்த உத்தரவு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க யாரு? ஆமா. என்னம்மா கட்டி கொடுத்துட்டியாக்கா? எங்கே இருக்க? உன் வீட்டில். கால் வந்துட்டு வா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 நாயை பிடிச்சிக்கிட்டு ஒரு சாமி குதிரையெல்லாம் இருக்காது. எங்க இருக்கு? ஐயனார் எங்க இருக்காரு? கால் வந்துட்டு வாங்க. திருச்சி தானே? எந்த ஊர் உங்களுக்கு? லால்குடி ஜெயராமன் நாதஸ்வர வித்வான் அந்த ஊர் தானே? கால் வந்துட்டு வாங்க. லால்குடி ஜெயராமன் அவள் தானே? உட்காருங்க. உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குரியதாக நடந்து கொண்டிருக்கிறது. கேலிக்குரியதாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களெல்லாம் அந்த பிள்ளையை தேவையில்லாத வார்த்தைகளை பேசி குழப்பம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவளுடைய நகலெட்டு ஒரு பக்கமும் இப்போ அவ ஒரு பக்கமாக இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டுமா வேண்டாமா? இதோ மனதை மாற்றி தெளிவாக வாழ வச்சு தாரேன். வேற என்ன வேணும்? உன் பிள்ளைக்கு முதல்ல நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன். அடுத்த பையனை பற்றி அடுத்த பௌர்ணமியில் பேசுவோம்.
சென்று வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உடம்புல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, எனக்கு சரியாகணும்னு கேட்டு வந்தவங்க யார்? ஆப்ரேஷன் பண்ணவங்க யாருப்பா? என்னென்ன ஆப்ரேஷன்? வாங்க வாங்க வாங்க. பதினெட்டாம் திருப்படி தொட்டு ஸ்டண்ட் வச்சிருக்கீங்களா? எத்தனை வச்சிருக்கீங்க? எத்தனை நாளாக சோகம் இல்லை? இருக்கட்டும், வேண்டாம். கண்ண முடிக்கா ஆபத்தான கட்டங்கள்லாம் நீங்கிடுதுப்பா, தெளிவாக இருக்கலாம். வேறு என்ன வேணும் உனக்கு? இந்த அந்த பணம் வரும், வழக்கு இல்லாமல் வாங்கி தரேன். இந்த அப்படி ஜெயிச்சு வராது, தைரியமாக இருங்க. 3 முறை என்னைய பாரு, ஜெயிச்சிருவாப்போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி, என் வீடு சொத்து ஒரு இடத்துல லாக் ஆகிருக்க, அதை எப்படி நான் மீட்டுறது? நீங்கள் தான் மீட்டி தரணும். எங்கே மாட்டிருக்கு? எங்கே மாட்டிருக்கு? அண்ணன்கிட்ட. இப்போ அவன் என்ன செய்யலாம்? கால் வந்துட்டு வா. மூத்தவான என்ன அர்த்தம்? மூதேவின்னு அர்த்தம். இப்பா என்ன அப்படி ஒரு வார்த்தையா? மூத்தவான என்ன அர்த்தம்? மூதேவி. அண்ணன் பொண்டாட்டி மூதேவி. அவளுடைய தூண்டுதனால தான் உன் அண்ணன் திட்டு ஆடிக்கிட்டு இருக்காண்ட. புரியுதா உனக்கு? உங்களுக்கெல்லாம் கக்புக்கு வச்சுட்டாங்க, எழுதி தகடதான் சொல்லிக்கிட்டாச்சு. உன்னுடைய இடத்த உரிமையை வாங்கி தரேன், சரியா? இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலைகள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது, அதெல்லாம் மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு சாமி, என் பிள்ளை மனசு சரியில்லாமல் ஒருத்தனை நட்பு வச்சிருக்கு, வெற்றி ஆக்கி தரேன். அப்படி ஜெயிக்கிறேன். 3 முறை என்னை பாருடா தம்பி, போ. சுவாமி, என் பிள்ளை என் சொல்ல கேட்காம ஒரு பழக்கத்தை வச்சிருக்கு, அதை மாற்றி தரணும். பிள்ளை பிள்ளை யார்? கால் வந்துட்டுவாங்க. வேணும் கல்யாணம் முடிச்சாச்சா? கல்யாணம் முடிச்சாச்சா? என்ன நட்பு வச்சிருக்காரு ஐயா? பெண்பால் நட்பு. கால் வந்துட்டு வாங்க. இலக்கணம் பேசணும் நம்ம கொஞ்சம். ஆண்பால் பெண்பால். உங்கள்கிட்ட பழகிறது என்ன தப்பு? கல்யாணம் மட்டும் முடிச்சு வைக்கிய, பழகுனா தப்பா அப்படின்னு கேட்காம. என்னடா தம்பி, உன் பையனை அங்கேருந்து கட் பண்ணி குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழ வச்சா போதுமாப்பா? வேறு என்ன வேணும்? இந்தா உன் கடனை நான் தீர்த்து வாங்கி தரேன், உனக்கு பணத்தை உன் பையனை மாற்றி தரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. இந்த அப்படி நல்லா இருக்கு, போ. கர்மசாமிக்கு என்ன முட்டுலையா? முட்டுக்கு கீழே காலில் அடிக்கடி வாதம் போகிற வழி வேதனை வந்துருதம்மா. கால் வந்துட்டு வாங்க. எந்த ஊர்? திருச்சி துறையூர். ஒரு காலத்தில் முத்திரைய சோழன் ஆட்சி செய்த நாடு துறையூர். முத்திரைய சோழன் காஞ்சி மன்னன் நரசிம்ம பல்லவருக்கு தன் மகளை கட்டி கொடுப்பதற்காக வாக்குறுதி கொடுத்து 2ஆம் புலிகேசியிலிருந்து வெற்றி பெறுவதற்கு உதவி செய்த மன்னன் யார் என்றால் அவன்தான் துறையூர் முத்திரை சோழன். படிச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டு வரலாறு? அருமையான வரலாறு, அது அருமையாக இருக்கும் பார்க்க. உடல்நிலையில் இருக்கக்கூடிய பாதிப்பு இயற்கையானதா, வேற எதுவும் கோளாறான ஒரு சின்ன சந்தேகம். ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு இருக்கா என்று ஒரு கேள்வி. எத்தனை வீடு இருக்கு? 2 வீடு இருக்கு. ஒரு வீட்டின் எல்லைக்கோடு சம்பந்தமாக ஒரு பேச்சுவார்த்தையும் வாக்குவாதமும்
சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததுண்டல்லவா? கால் ஒன்று சரிதானே? அந்த வாக்குவாதம் தகராறுகளுக்கு பிறகு நம்முடைய பணங்கள் சிறிய சிறிய நஷ்டங்களும் மனவேதனைகளும் உடல்நிலை சம்பந்தமான குறைபாடுகளும் வீட்டுக்குள் உறவுக்குள் சில பிரச்சனையில் வாழ்க்கையை அமைதியாக நடத்த முடியாத பிள்ளைகளின் வேதனைகள் இவைகள்லாம் உங்கள் வீட்டில் நடந்ததுண்டு. உண்மையா? இதுக்கு காரணம் என்ன? மாந்திரிகம் என்னும் செய்வினைகள் ஒரு காரணம். அதை மாற்றி உங்களை புனிதமாக வாழ வச்சா போதுங்களோ? உன் வீட்டுக்கு வாசலுக்கு பின்னால் மாரியம்மன் என்னும் ஒரு தெய்வம் வந்து நிற்கிறது. உங்களை காப்பதற்காக வந்த பல கோடி தெய்வம். வணங்கி வரலாம். கால் வந்துட்டு வாங்க. இந்த வலி வேதனையும் தீர்த்து தந்துடுறேன். தீவினைகளை மாற்றி வெற்றியாக்கி தரேன். ஒரு கேள்வி கேட்டு காப்பா, வேற என்ன வேணும்? நல்லா கேட்டு வா பக்கத்தில். பௌர்ணமிக்கு வந்து சேரு மகளே. என்ன புண்ணியமாக இருங்க, வயிறார சாப்பிட்டு போங்க. அதை குறைய போயிடாதீங்க. அப்படியா? அப்படியா? வழக்கு விசாரணை யாருக்கு? திருச்சி எல்லை வழக்கு விசாரணை தன் பிள்ளைக்கா தனக்கா? பைசில் 1 புரியுதா நான் சொல்றது? போலீஸ் விசாரணை. வா, நீங்கள் யாருக்கும் இல்லாமல் நாங்கள் கூப்பிடுவோண்ணே. என்ன விசாரணை வந்துக்கிட்டு இருக்கு? கால் வந்துட்டு வா. பார்த்தியா இவன் சொன்னா எவன்டா கேட்க? ஏய், நல்ல காலில் வந்துட்டு வாழ. அந்த நடைமுறைக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் அவன் இறப்புக்கு கூட இருந்ததில் 3 பேர் மொத்தம். அவங்களில் உனக்கு பழக்கம் உண்டு. அதனால் இவன்கிட்ட கேட்டால் தெரியும்னு சொல்லி எவனோ ஒருத்தன் போட்டு கொடுத்து உன்னை இப்போ விசாரிக்க வந்துட்டு இருக்காங்க. சரிண்ணா? கால் வந்துட்டு வா. அவன் சொன்னால் எந்த பையன் காப்பான்? அதில் எந்த குழப்பமும் வராமலும் உன் பக்கம் நீதி உண்டு என்பதை நிரூபித்து வெற்றியாக்கி தாரேன். அதுக்கு பிறகு நீ 2 இடத்தில் தொழிலை மாற்றிக்கொண்டாய். மனவேதனைகளும் நடந்தன. இப்போ உனக்கு என்ன வேண்டும்? சந்தோஷமாக போயிட்டு பல கோடியை சம்பாத்தியம் செய்து வருவாய், ஆனந்தம் அடைவாய். இடையில ஒரு பொம்பளையிட்ட மாட்டிக்கொள்வாய். அப்பொழுது என்னை காண்பாய். நான் அதை கட் பண்ணி விடுவேன். போ. உண்மையை தரடா சொல்லணும். கர்மதாமிக்கு 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். யாராவது வா, நீ மட்டும் உங்கள் அப்பா கிட்ட சொல்ல கேட்டியா? எத்தனை பிள்ளை உனக்கு? புரியல எனக்கு ஒன்றும். ஒரு பையன் கால் வந்துட்டு வா. நீ யாரு? யாருக்கு அண்ணன்? இவருக்கு அண்ணனா? அவர் உனக்கு தம்பியா? இவருடைய பையன் 2 பேர். ஏய், என்னையா சொல்கிற? உனக்கு மகன் இருக்காயா? இவன் பேச்ச கேட்க மாட்டேங்கான். உங்கள் அப்பனுக்கு சொல்ல கேட்க மாட்டேங்கான். அப்படி விவரமாக சொல்லியா? கால் வந்துட்டு வா. சரி, இவன் ஓன் சொல்லவாது கேட்கானா? அதுவும் கேட்க மாட்டான். வேற எந்த பொம்பளை சொல்லவாது கேட்கானா? கேட்பான்ல. அங்கே தானே வெடிமருந்து இருக்கு. கால் வந்துட்டான். அண்ணன் பட்டுக்கோட்டையே அப்படிதான் செலவு கட்ட அலைதாரு. உன்னுடைய இன்னும் நிறைய கிடக்கு. கேட்டு பார்க்கவா? என்ன தொழில்ப்பா? நிறைய அருவா இரும்பு சாமான்களாம் கிடக்க, அதான் கேட்டேன். அருவாலாம் நிறைய வாங்கி போட்டுருக்கே. கொஞ்சம் வெல்டிங் பண்ண. இரும்பு வெல்டிங் தானே? கால் வந்துட்டு வாங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாகவே தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் இருக்கும்.
வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத குழப்பம் நடக்கும். ஒரு வீடு சம்மந்தமாக பேச்சுவார்த்தை அடிக்கடி இப்படி 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 இழுக்கா. அதில் ஒரே ஒரு பத்திரத்தில் ஒரு பேரை தப்பாக எழுதி விட்டாங்க. அது சம்மந்தமான விசாரணைங்க நடந்துக்கிட்டு இருக்கும். கால் வந்துட்டு வாங்க. அது யார் கேட்டுடா, கேட்டு பார்ப்போம். சரி, இப்போ வேறு என்னப்பா வேணும் உங்களுக்கு? எங்கே கட்டின பணம் திரும்பி கிடைக்கும், வேலையும் உனக்கு கிடைச்சிடும். இந்த நல்லாரு. உனக்கு என்னடா வேணும்? தொழில் நல்லா நடக்கும், பணத்தை கொஞ்சம் பேணி வை. எல்லாம் பொண்டாட்டிகிட்டே கொடுத்துட்டு இப்படி திருநாமம் போட்டுறாத. ஒழுங்கா உட்கார் போ. உனக்கு பேணி வச்சுக்காடா, டிங் போட்டுருவா. ஓ பொய் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டீங்களா? உண்மையை சொல்லுதேன், தப்பாக நினைக்காதீங்க யாரும். ஆகாய விமானம் என்ன விஷயம்? அப்படியா? வெளிநாடு சம்பந்தமாக முயற்சி செய்தது எந்த ஊர்? தஞ்சாவூர் மாவட்டமா? சுரண்டை. உன்னை யார் கூப்பிட்டாப்போ? நாங்கள் திருச்சியை கூப்பிட்டு வச்சுருக்கோங்க, அங்கே இருங்க. வெளிநாடு சம்பந்தமாக வா, கால் வந்துட்டு வேற. இப்போ எங்கே போய் சுரண்ட? என்ன வேணும் தம்பி? கண்ணை மூடி பார்ப்போம். வா, கால் வந்துட்டு வா. வயலூர் வள்ளல் பிரான் கிருபையினால் குழந்தை பாக்கியை பற்றி அடியேன் பேச வந்திருக்கிறேன். வயலூர் போயிருக்கேடா? என்னைக்குடா போன? கால் வந்துட்டு வாடா. வா. அடுத்த இந்த தைப்பூசத்திலிருந்து அடுத்த தைப்பூசத்துக்குள்ள ஒரு ஆம்பளை பிறப்பான். வடிவேலும் மயிலும் துணை, வடிவேலா என்று பெயர் வைத்து வாழ்வாய் மகனே, ஜெயிச்சு வா. கருப்பசாமிக்கு கடத்தை அடைச்சி தார, பிறகு என்னைய பார்த்துட்டு போ. டிங். எல்லாரும் போய் உட்காருங்க, பிறகு பேசுவோம். 3:30 மணிக்கு பாருடா.